ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவை காண்பவன் தந்தையை காண்கிறான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தையும் வேறு வேறு அல்ல. தந்தை இயேசுவிலிருந்து அவரை செயலாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, தாயாம் திரு அவை புனித தூதர்களான பிலிப்பு யாக்கோப்பினுடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் கொரிந்திய இறை மக்களுக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் எவ்வாறு இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உங்களோடு இருக்குமாயின் நீங்கள் கேட்பதை அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இத்தனை நாள் நீங்கள் நம்பியது பொருளற்றதும் வீணாக போய்விடும். ஏனென்றால் அவர் இறந்தார், உயிர்த்தார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வப்போது பலருக்கு அவர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுவரை ஏறத்தாழ 500 பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். காலம் தப்பி பிறந்த கடையனாகிய இறுதி குழந்தையாகிய எனக்கு அவர் காட்சி கொடுத்தார் என்று தன்னுடைய நம்பிக்கையை இங்கு அறிக்கையிடுகிறார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு தோமாவை பார்த்து சொல்லுகிறார், தோமா, நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என்னை என்று எவனும் தந்தையிடம் செல்ல முடியாது. என்னை காண்கிறவன் தந்தையை காண்பான் என்று சொல்லும் பொழுது பிலிப்பு ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, தந்தையை காட்டும் அது போதும் என்று. ஆண்டவர் பிலிப்பிடம் சொல்கிறார், பிலிப்பு, இத்தனை நாள் என்னோடு இருந்து என்னை புரிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாக என்பது உனக்கு தெரியாதா? தந்தை என்னுள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். எனது உள்ளே அவருடைய வார்த்தையை நான் தாங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இனி என் பொருட்டு நீங்கள் நம்பவில்லை என்றாலும் என் செயல்கள் பொருட்டாவது நீங்கள் நம்புங்கள். ஏனென்றால் தந்தையினுடைய ஆசை இல்லாமல், தந்தை என்னோடு இல்லாமல் இப்போ இவ்வளவு பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டால் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்ற வாக்குறுதி அவர் கொடுக்கிறார். ஏனென்றால் தந்தை என்னுள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். தந்தையினுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள உறவு எப்படி? தந்தை சொல்வதை மகன் செயலாற்ற வேண்டும். ஆக நம்முடைய தந்தை இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் விட்டு சென்ற வார்த்தை என்னவென்றால், உமது சகோதரர்களை அன்பு செய். உன்னை எந்த அளவுக்கு நீ அன்பு செய்கிறாயோ அதுபோல உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய். இனி உங்களுடைய வேறுபாடுகள், பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள், என் மந்தையினுடைய ஆடுகள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இயேசுனுடைய பிள்ளையாக நீர் இருப்பின், கடவுளுக்கு உகந்தவராக இருப்பின், உமக்குள் வேறுபாடுகள் இருக்காது, உமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. இவை அனைத்தையும் வைத்துக் கொண்டு கடவுளுடைய பிள்ளை என்று சொல்வீரானால் லூசிபர் தான் உங்களுடைய தந்தையாக இருப்பார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்கள், இறைவனுக்குரிய மக்களாக வாழ முயற்சி செய்வோம். புனித பிலிப்பு யாக்கோப்பினுடைய நாமங்களை தாங்கி இருக்கின்ற நிறுவனங்களுக்காகவும் நபர்களுக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.